பல்லக்கு தூக்கிகள். பல்லக்குனாலே நம்ம வந்து அதுக்குள்ளார என்ன இருக்குது, ஒரு கடவுள் இருப்பாங்களா இல்லை ஒரு ராணி இருப்பாங்களா அப்படின்னு அந்த பல்லக்கு உள்ளார என்ன இருக்குன்னா க்யூரியஸ் ஆகும். பட் அது தூக்குறவங்க வந்து ஜென்ரலாக பேக்ரவுண்டில் ஃபேட் ஆயிடுவாங்க. அதை இந்த டைட்டில் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தது, தூக்குறவங்களை பற்றி ஒரு கதையா அப்படின்ட்டு. அதனால தான் நான் இந்த கதையை சூஸ் பண்ணேன். இப்போது சம்மரி வந்து இந்த கதையோட நரேட்டர் வந்து ரொம்ப சேடாக இருக்கார். அவருக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு அவர் மைண்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்கு அவருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து என்ன பண்ணியும் அவருக்கு வந்து இது காமே பண்ண முடியல அவர் பிரெயினை. ஸோ அதனால் சரி அலைஞ்சு பாடியை டயர்டாக்கி அது மூலமாக வந்து பிரெயினை காம் டவுன் பண்ணுவோன்னு சொல்லி ஊர் ஊராக சுற்றுறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு மலைக்கோவில் பற்றி சொன்னது ஒரு ஞாபகம் வந்து அந்த மலைக்கோவிலுக்கு போகிறாரு. அங்கே வந்து இவர் ஒரு இரிட்டேட்டட் ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் போகும்போது அந்த ஊரே ஜேன்னு இருக்குது. ஆனால் இவருக்கு வந்து எல்லா கை கால்லாம் இவர் மூஞ்சில் வந்து விழற மாதிரி இருக்குது. அங்கே மண்டபம் ஒன்று போகிறாரு, அதுக்கு பக்கத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் இவரே ஒரு சுடுகாடு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாரு, இவர் ஒரு இரிட்டேட்டட் ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் இருக்கிறனால. அப்புறம் அங்கே ஒரு பல்லக்கு தூக்கிகள்லாம் அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க பைல்வான் மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு. பட் அவங்க லவுட் வாய்ஸு, அப்புறம் அவங்க எச்சு துப்புறது, அப்புறம் அவங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் மாதிரி கர்ஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க இவரோட ஜாதியை வச்சே கூட ஏதோ கர்ஸ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் இவருக்கு ரொம்ப கோபமாக வருது. ஆனால் அவங்க பாடி ஷேப்லாம் பார்த்துட்டு ஏதாவது சொன்னால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதுவும் சொல்லாமல், ஆனால் மைண்டுக்குள்ளார வந்து அவருக்கு ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணி திட்டிட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுறாரு. அப்புறம் அந்த பல்லக்கை அவங்க ரெடி பண்ணுறாங்க தூக்கிறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப க்யூரியஸாக பார்த்து அதில் என்ன வைக்கிறாங்கலாம் எழுதினாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் வேகாக தான் இருந்தது எனக்கு. அப்புறம் அந்த பல்லக்கை தூக்கிட்டே போகிறாங்க, இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. ஒரு நுழைவு வாசல் ஒன்று வருது, அங்கே போய் ஜென்டலாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் தொம்முன்னு தான் கீழே போட்டுறாங்க. அப்புறம் அங்கே ஒரு டீ கடையிலேருந்து ஒருத்தர் சைக்கிளில் ஒருத்தர் வராரு. அவர் வந்து இந்த பல்லக்கு தூக்கிட்டு வந்தவங்க இந்த லிஃப்டர்ஸ்க்கெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி க்ளீன் க்ளோத்ஸ் போட்டு வரணும், எச்சு துப்பக்கூடாது, வேர்வையை வந்து வழிக்கக்கூடாது, பல்லக்குள்ளார எட்டி பார்க்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு தோணுச்சுன்னா கத்தக்கூடாது, முருகா காப்பாற்றுப்பா அப்படின்லாம் இவங்க கத்துறாங்க. அந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது, நீங்கள் வந்து கோடு வேர்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி வள்ளி வந்துருச்சு அப்படின்னு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, இன்னொரு டீம் வந்துட்டு தேவானியும் வந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா இறக்கி வச்சிடலாம். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவங்கள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இந்த மாதிரி அன்றைக்கி யாத்திரை வந்து ரத்தாயிடுச்சு அப்படின்னு, பெரியவர் யாத்திரை ரத்தாயிடுச்சுன்னு ஒரு லெட்டர் வருது. உடனே இந்த லிஃப்டர்ஸ்லாம் அப்பாடி தூக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த ட்ரெயினர் வந்துட்டு இந்த மாதிரி பழக தான் உடம்பு வலி தெரியாது, ஸோ தூக்குங்க அப்படின்னு சொல்லி தூக்க வச்சு முருகான்னு சொல்லிட்டு அவங்க வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ நான் இந்த கதையை வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது வந்துட்டு இந்த பல்லக்கு தூக்கிகளோட சஃபரிங், அவங்க எவ்வளோ சஃபர் பண்ணாலும் அவங்க வந்து அவங்க கடமையை செஞ்சுட்டே இருக்காங்க, அவங்க கீப் காம் அண்ட் கேரி ஆன்ன்ற மோடில் அவங்க வந்து போயிட்டே இருக்காங்கன்றதை பார்த்து இந்த ஆத்தர் வந்து இந்த நரேட்டர் வந்து இன்ஸ்பயர் ஆகிறாரு அப்படின்ற ரீடிங் தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்துச்சு. ஆனால் செகண்ட் டைம் படிக்கும்போது இந்த டீ கடைலேருந்து அந்த சைக்கிளில் வர்றவர் வந்து அவர் யார், அவர் லிஃப்டர் கிடையாது, அவர் எதுக்கு வந்து இவங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அப்போனா இவங்க உண்மையிலே ஒரு டிவோஷன் இல்லை ஒரு டிசிப்ளின்னால இது பண்ணுறாங்களா, இல்லை இவங்களோட சாய்ஸ், இவங்களுக்கு உண்மையிலே ஒரு பர்சனல் சாய்ஸ் இருக்கா இந்த மேட்டரில், இவங்க வில்லோடு தான் அது பண்ணியிருக்காங்கன்ற கொஷின்லாம் எனக்கு வந்தது செகண்ட் டைம் படிக்கும்போது. இந்த தாட் ப்ராசஸோட திரும்பி படிக்கும்போது இதுலேயே ஒரு மெட்டஃபர் வருது. யானைக்கு வந்து அது பிச்சை எடுக்கிறது வந்து தெரியாது, அப்போ வந்து அது பிச்சை எடுக்கலை அப்படின்னு வந்து இந்த இந்த நரேட்டரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த மெட்டஃபரே இந்த பல்லக்கு தூக்கிகளுக்குமே பொறுத்திக்கலாம். இவங்களே ஒரு பைல்வான் மாதிரி தான் இருக்காங்க, இவங்களே ஒரு கிராண்டாக இருக்காங்க. பட் ஆனால் இவங்கள வந்து அவங்க அப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ இவங்களுக்கு அப்ரெஸ் பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது அவங்க அப்ரெஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்ல வராரா, அதெல்லாமும் யோசிச்சுருந்தேன் நான். அப்புறம் ஃபைனலாக ஒரு தாட் வந்துட்டு, இந்த கதையில் வந்து அந்த நெய்பர் அந்த சாஸ்திரின்றவருக்கு தவிர வேறு யாருக்குமே நேம் ஏஜ் எதுவுமே இதில் வரல. ஸோ அதுவும் இன்டென்ஷனலாக என்ன அப்படின்னு யோசிச்சுருந்தேன் நான்.